உடனே கேட்டுக்கிட்டே போகிறேன். பார்க்க வந்துட்டு எப்படி என்ன அப்புறம் ஒன்றும் விசாரிக்காத கொள்ளாத போகிறது. ஊருக்குள்ளெல்லாம் பேசிக்கிறாளுவோ உங்கள் அண்ணி வந்து பெரிய வேலைக்கு போகிறாங்க, உனக்கு தெரியாது உனக்கு தெரியும். எனக்கு அப்படி சுத்தமாக அசிங்கமாக போச்சு பார்த்துக்குங்க. அப்புறம் என்னத்தை சொல்கிறது, நாளை மக்கள் என்ன எவ்வளோ கேட்டுதுன்னா அதுக்காக தான் சரி இருந்துகிட்டே போகிறேன். நீங்கள் சாயங்காலமாக வாங்க பார்த்துக்குவோம். எவ்வளோ போய் இவகிட்ட கேட்டதுக்கு இதுக்குன்னு இவன் இந்த வீட்டில் ஒரு 4 பிள்ளை உட்காந்து சாயங்காலம் நம்ம வர்ற வரைக்கும் இருந்து கேட்டுக்கிட்டு போகிறாளாமா. கேட்டுக்கிட்டு அவ்வளோ எவ்வளோ சொன்னாலும் தெரியல. இவன் ஒரு லூஸ் மாடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அஞ்சமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பெரிய கம்ப்யூட்டர் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதான் நாங்கள் 3 பேரும் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு பார்த்துக்கோ அதில் அப்ளை பண்ணி எங்களை கூப்பிட்டாங்கம்மா. நாங்கள் போய் என்ன எழுதுன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு வயசானாலும் நீங்கள் டேலண்டாக இருக்கீங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு பாருங்கள், வேலையை செய்யுங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா வேலைக்கு வரலான்னு சொன்னாங்கம்மா. நாங்களும் போய் செஞ்ச பார்த்துக்குங்க. ஐயோ செம்ம ஈஸியான வேலை. கம்ப்யூட்டரில் சும்மா எப்போ பாரு அண்ணன் மோளை தட்டிக்கிட்டே இருக்காள். அதுமாரி தான் அங்கே போய் தட்டிட்டு இருக்கிறேன். அவ்வளோ சம்பளம் பார்த்துக்க. நல்ல சம்பளம் தான், 60,000 தான் சம்பளம். நல்லதான் சம்பளம் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு எத்தனை நாள் லீவ் வருது? கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, எல்லா லீவுக்கும் லீவுமா எனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் அவசரம்